Hi friends, good evening. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Primeல இன்வென்டரியில batches, manufacturing date and expiry date வந்து எப்படி போடுறதுன்னு practical சொல்றேன். லாஸ்ட் வீடியோல நான் தியரி எப்படி பண்றதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்டெப் 1 வந்து கம்பெனில F11 ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு இன்வென்டரியில enable batches yes கொடுத்துக்கோங்க. maintain expiry date for batches yes கொடுத்துக்கோங்க. control A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டெப் 2 வந்து நம்ம ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணோம். ஸ்டாக் ஐட்டம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணோம். குரூப் வந்து வயால்ஸ். இது மெடிசன்றனால வயால்ஸ்னு வச்சுக்கலாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. கேட்டகரி வந்து கம்பெனி நேம் கொடுக்கணும். ரான்பேக்ஸி அப்படின்றது கம்பெனி நேம். இப்போ ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ண போறேன். ஒரு வயால் நேம் சொல்றேன். ஓஃப்ரமேக்ஸ் 1 கிராம். இது வந்து பிரைமரி பாத்தீங்கன்னா வயால்ஸ். கேட்டகரி வந்து என்னன்னா ரான்பேக்ஸி பிராண்ட் நேம். யூனிட்ஸ் வந்து நம்பர்ஸ். இதை வந்து ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் வேணும்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா 1 பாக்ஸ் ஈக்குவல் டு 10 நம்பர்ஸ். ஒரு பாக்ஸுக்குள்ள 10 நம்பர்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அடிஷனல் டீடைல்ஸ் இங்க கண்டிப்பா கொடுக்கணும். மெயின்டைன் இன் பேட்சஸ் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ராக் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூஸ் எக்ஸ்பிரி டேட்ஸ் எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டாக் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா லெட்ஜர் கிரியேட் பண்ணோம். லெட்ஜர்னா இப்போ வந்து பர்ச்சேஸ்க்கு வந்து ஒரு சன்ட்ரி கிரெடிட்டாரும் சேல்ஸ்க்கு ஒரு சன்ட்ரி டேட்டாரும் கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜானகி ஃபார்மா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து சன்ட்ரி கிரெடிட்டார், அதாவது பர்ச்சேஸ் பார்ட்டி. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் பார்ட்டி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். லெட்ஜர்ல போயிட்டு சேல்ஸ் பார்ட்டிக்கு வந்து என்ன பண்ணணும்னா அனிதா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து சன்ட்ரி டெட்டார், இவங்க வந்து சேல்ஸ் பார்ட்டி. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்டெப் 1 வந்து ஃபீச்சர்ஸ் செட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 2 வந்து குரூப் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல வந்து சன்ட்ரி கிரெடிட்டார் அண்ட் டெட்டார் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வவுச்சர் என்ட்ரிக்கு போயிடலாம். பாருங்க, கேட்வே ஆஃப் டாலில வவுச்சர்ஸ்ல போயிட்டு இப்போ வந்து பர்ச்சேஸ் ஒன்று போட போறோம். நாங்கள் பர்ச்சேஸ்ல போயிட்டு பார்ட்டி நேம் என்ன கொடுத்தோம், பர்ச்சேஸ் பார்ட்டிக்கு வந்து ஜானகி அப்படின்னு கொடுத்தோம். ஜானகி ஃபார்மா. இது வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போயிட்டு என்ன பர்ச்சேஸ் பண்றோம்னா ஓஃப்ரமேக்ஸ் 1 கிராம். இதுல பாத்தீங்கன்னா பாருங்க பேட்ச் நம்பர் ஆர் லாட் நம்பர், மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பிரி டேட் எல்லாமே கேட்கும். இது வந்து பேட்ச் நம்பர் வந்து நம்ம 222222 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க குவான்டிட்டி. நான் வந்து ஒரு 10 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்றேன். ரேட் வந்து 50 rupees ஈச் வயால். 500 வந்துச்சுங்களா. இப்போ வந்து பாருங்க அங்க கேக்குது மேனுஃபேக்சரிங் டேட் என்ன அப்படின்னு கேக்குது. நம்ம இது வந்து ஏப்ரல்னு கொடுத்துக்கலாம். ஏப்ரல் 24. எக்ஸ்பிரி வந்து என்ன டிசம்பர் 24 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து எண்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணும், ஒரு சேல்ஸ் போட போறேன். பாருங்க, சேல்ஸுக்கு போயிட்டு பார்ட்டி நேம் வந்து யாருக்கு சேல் பண்ண போறேன்னா அனிதாங்கிறவங்களுக்கு நான் சேல் பண்ண போறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது நாட் அப்ளிகபிள். பிரைஸ் லெவல் நான் செட் பண்ணல. சேல்ஸ். இப்போ வந்து நேம் ஆஃப் த ஐட்டம் ஓஃப்ரமேக்ஸ். இப்போ பாருங்க, அது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா, லாட் நம்பர் கொடுத்துருக்கோம், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே இதுல காட்டுது பாருங்க. இப்போ வந்து இந்த பேட்ச் தான் நான் செலக்ட் பண்ண போறேன். 2222 அந்த பேட்ச் நம்பர். அது பாருங்க மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பிரி டேட் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. குவான்டிட்டி வந்து 2 குவான்டிட்டி நான் சேல் பண்ண போறேன். ஒரு குவான்டிட்டி வந்து 60 rupees, 120 rupees. ஓகேங்களா, என் பண்ணிக்கோங்க. இது வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சேல்ஸ் பர்ச்சேஸ் இது ரெண்டுமே போட்டாச்சு. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரிப்போர்ட்டுக்கு போயிடலாம். பாருங்க, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு இதுல வந்து இன்வென்டரி புக்ஸ்ல போயிட்டு பேட்ச் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்க. இங்க நேம் ஆஃப் த ஐட்டம் கேக்குதா ஓஃப்ரமேக்ஸ், பேட்ச் நம்பர் கேக்குதா 2222. அது பாருங்க 10 குவான்டிட்டி நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், 2 குவான்டிட்டி சேல் பண்ணிருக்கேன், பேலன்ஸ் வந்து 8 குவான்டிட்டி இருக்கு. அதனுடைய வேல்யூவோட நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இன்னொரு ரிப்போர்ட் எப்படி செக் பண்றது அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலில போயிட்டு ஆல்ட் ஜி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கோ டூன்னு கேட்கும். பாருங்க, மேல கோ டூன்னு கேக்குதா. அங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், பேட்ச் சம்மரி அப்படின்னு கேட்க போறேன். அதுல பாருங்க பேட்ச் சம்மரின்னு இருக்கா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஓஃப்ரமேக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா பேட்ச் நம்பர் வந்துச்சு, குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு, ரேட் எவ்வளவு, வேல்யூ எவ்வளவு அப்படின்னு வந்துருச்சுங்களா. இது வந்து இப்படியும் நம்ம செக் பண்ணிக்க முடியும்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா F12 கொடுங்க. F12 கொடுத்தீங்கன்னாக்கா பாருங்க இங்க கேக்குதா, மேனுஃபேக்சரிங் டேட் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் எக்ஸ்பைரி டேட் எஸ் கொடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் டேஸ் கேக்குது, அதுவும் எஸ் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பேட்ச் நம்பர் வந்துச்சு, மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட், எத்தனை டே, நம்பர் ஆஃப் டேஸ் டில் எக்ஸ்பைரி 30 days அந்த மாதிரி போட்டு நமக்கு டிஸ்பிளே காமிச்சிருது. ஓகேங்களா. இன்னொன்னு வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்ப எக்ஸ்பைரி ஆன பிறகும் நமக்கு வந்து டிஸ்பிளே காட்டணும்னாக்கா அப்படியே நம்ம இந்த கம்பெனில F11 ஃபீச்சர்ஸ்ல வந்து பாருங்க இங்க மெயின்டைன் எக்ஸ்பைரி டேட் ஃபார் பேட்சஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்கோம்ல, உங்களுக்கு அது காட்டக்கூடாது அப்படின்னா, அந்த எக்ஸ்பைரி டேட் காட்டக்கூடாதுன்னா நோன் கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் நமக்கு வராது. இப்ப பாருங்க நான் வவுச்சர்ஸ்ல போய் ஒன்னு போடுறேன் பாருங்க, சேல்ஸ் சும்மா போடுறேன் அனிதான்ற பார்ட்டிக்கு. இப்ப பாருங்க பேட்ச் நம்பர் கேக்குதா, பேட்ச் நம்பர் கேக்குது, குவான்டிட்டி கேக்குது, ரேட் கேக்குது. இப்ப வந்து நமக்கு மேனுஃபேக்சரிங் டேட் மட்டும் வருது. எக்ஸ்பைரி டேட் நான் நோன் கொடுத்தனால அது டிஸ்பிளே ஆகல. உங்களுக்கு வேணும்னா அது டிஸ்பிளேல நீங்க அந்த F11 ஃபீச்சர்ஸ்ல போய் செட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் எஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் வரும். எக்ஸ்பைரி டேட் வேணாம்னா மேனுஃபேக்சரிங் டேட் மட்டும் வேணும்னா இது நம்ம இப்படி செட் பண்ணிக்கலாம்.